ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்க்காம ஒரு ப்ளஃபியான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரும் மஞ்சள் கரும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கருவோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா ப்ளஃபியாக பீட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி ப்ளஃபியாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மஞ்சள் கருவில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த வெள்ளை கருவோடு சேர்த்து கலந்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு 1 கப் மைதா எடுத்து அதையும் இதோட சலித்து சேர்த்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். அடுத்து பேக்கிங் டின்னில் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை சேர்த்துட்டு குக்கரில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ளஃபியான வெனிலா கேக் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.